ஹலோ மக்களே, வெல்கம் டு கரு கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டீ கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்லேயே அரை கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா மாவு மட்டும் வச்சு கூட பண்ணலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவு மட்டும் வச்சு கூட பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி 2 மாவுமே அரை அரை எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம அதே கப்லேயே அரை கப் ரவை எடுத்துக்கலாம். சர்க்கரை மட்டும் அரை கப்புக்கு கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாங்க. எடுத்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அரை கப் எடுத்திங்கன்னா கரெக்டான ஸ்வீட்டில் இருக்குங்க. நான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும்னு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே கப்லேயே ஒரு கப் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எப்படி சேர்த்துக்கணுன்னு பார்த்திங்கன்னா லைட்டாக சூடாக இருக்கணும். நம்ம கை வந்து வச்சா பொறுக்கிற அளவுக்கு இருக்க சூட்டில் நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் பத்தலை அப்படின்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்தோடனே நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் இந்த ரெசிபி வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஒரு கப் தண்ணி சேர்த்து பத்தலை. இப்போ வந்து அரை கப் அதே கப்லேயே அரை கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்தா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், சால்ட் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ஏன்னா இந்த ரவைலாம் அப்போ தான் நல்லா இதாகி வரும். நம்ம உடனே கூட பண்ணலாங்க, பட் இந்த மாதிரி நம்ம ஒரு அரை மணி நேரம் இல்லை 15 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஊற வச்சு பண்ணோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். ஸோ அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் இல்லை ஏலக்காய் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம 2ஆக இடித்து கூட சேர்த்துக்கலாம். பட் எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படிங்கிறனால நான் சேர்த்துக்கல, நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது வந்து ஒரு மிதமான சூட்டில் இருக்கப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம இதில் எண்ணெயில் வந்து விடணுங்க. ஸோ விடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் நல்லா அடுப்பை தூண்டி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பணியாரம் மாதிரி சூப்பராக உப்பி வருது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த 4 பொருள் மட்டும் இருந்தால் போதும், நமக்கு டக்குன்னு இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். ஸோ எண்ணெயில் எடுத்து நம்ம விடுறப்ப மட்டும் அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுக்கணும், இல்லைன்னா நல்லா திரிஞ்சு போயிடுங்க. இந்த மாதிரி பணியாரம் மாதிரி வராது, அங்கங்கே திரிஞ்சு போயிடும். ஸோ நம்ம எண்ணெயில் நம்ம விடுறப்ப அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கணும். விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அடுப்பை தூண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா புஸ்ஸுன்னு சூப்பராக வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ விட்டதுக்கப்புறம் நம்ம தூண்டிவிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி புஸ்ஸுன்னு சூப்பராக வந்துடுங்க. ஸோ இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ டீ கடையில் கிடைக்கக்கூடிய ஸ்நாக் தான் இது. ஸோ டக்குன்னு நம்ம வீட்டிலையே சுலபமாக பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.